ஹாய், வெல்கம் டு ஜெஃப் த்ரைவால்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கான்செப்ட் என்னென்னா சினிமா வித்தவுட் நாய்ஸ். ஸோ ஆனால் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் வந்துட்டு அந்த காலத்துலேயே எடுத்திருக்காங்க. 1960ஸ்லேயே இந்த கான்செப்டை வச்சு அவங்க எடுத்திருக்காங்க ஒரு படம் அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. அந்த டைமில் மழை பெய்கிற ஒரு நைட்டு, ஒரு டாக்டர் காரில் போயிட்டுருக்காரு. நடு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து வழிமறித்து லிஃப்ட் கேட்டு அவங்க காரில் ஏறிடுறாங்க. ஏறிட்டு அவங்க வந்துட்டு நான் ஒரு இடத்துல இறங்கணும், நீங்கள் என்னை இறக்கி விட்ருங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. இறக்கி விட்ற இடம் வந்துட்டு ஒரு சுடுகாடு. இறக்கி விட்ட உடனே அந்த பொண்ணு டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அதே வீடு, அது சரி யார் என்னன்னு தெரியலேன்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இதே நினச்சிக்கிட்டே அந்த டாக்டர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த டாக்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் ஆக போகிறதுக்கு அப்போ முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு இந்த டாக்டருக்கு தெரியாது. என்ன ஒரு பெரிய ஷாக்னா, போய் நின்று பார்த்த உடனே இருக்கிற அந்த பொண்ணு தான் இந்த டாக்டர் இறக்கி விட்ட பொண்ணு. ஸோ அதே பொண்ணு எப்படி என்கேஜ்மெண்ட்டுக்கு, இந்த பொண்ணுக்கு எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறது. இது 1966 வந்த யார் நீ அப்படின்ற படத்தோட ஒரு கான்செப்ட். இது வெறும் ஒரு த்ரில்லர் படம், ஒரு மர்மம் நிறைந்த படம் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இது வந்து மனுஷனோட கான்செப்டுக்கும் சயின்ஸுக்கும் ஆள் மனசில் உள்ள இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்துட்டு இன்னும் டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது படத்தோட ஸ்டோரி வந்து கேஸ் லைட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க கேஸ் லைட்டிங் அப்படின்ற விஷயத்த ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எப்படின்னா, ஒரு மனுஷன் அவனை சந்தேகப்படுறத வந்துட்டு ஒரு டாக்டர், அவர் வந்துட்டு இவருக்கு வந்து எதையுமே நம்ப முடியல, எதையுமே சைக்கலாஜிக்கலாக யோசித்து தான் அவர் முடிவு பண்ணுவார். ஆனால் அவர் இப்போ பார்க்குற விஷயத்துக்கும் முன்னாடி நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது சயின்ஸா இல்லை ஏதாவது கோஇன்சிடென்ட்டா அப்படின்றத அவருக்கு புரியல. அவர் வந்துட்டு எதுனாலும் நம்ம யோசித்து தான் முடிவு வைக்கணும், ரொம்ப லாஜிக்கலாக தான் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவர். இந்த படத்தோட மொத்த கான்செப்டாக அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறது உண்மையா பொய்யா, இல்லை நம்மளை சுற்றி ஏதாவது யாராவது பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை நம்மளை யாராவது பயன்படுத்துகிறாங்களா, ஏதாவது சதி நடக்குதா அப்படின்ற மாதிரி விஷயம் தான் அவருக்குள்ளே போயிட்டே இருக்கும். இதை வந்துட்டு PS ராவ் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஒரு ஹாரர் எலிமெண்ட், ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஜெயலலிதா மேம் பண்ணியிருப்பாங்க, தென் ஜெய்சங்கர் சார் 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஜெயலலிதா மேம் வந்துட்டு சந்தியா, மோகினி அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கேரக்டர் வந்து அப்போ வந்து அந்த படம் பண்ணும்போது இவங்களுக்கு ஜஸ்ட் 18 வயசு தான். பட் 18 வயசு தான் இருந்தாலுமே அவங்க மெச்சூர்டாக இந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சீன்ஸ் எல்லாமே ஒரு சீனில் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இருப்பாங்க, இன்னொரு இதில் வந்துட்டு ஆவி அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி காட்டுவாங்க. இந்த 2 கேரக்டருமே எப்படி அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சப்டைல் வேரியேஷன் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்காக தான் இவங்களுக்கு வந்துட்டு தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜெய்சங்கர் சார், அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ. அவர் த்ரில்லர் படத்தோட ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் எப்போவுமே த்ரில்லர் படம் அப்படின்றதுனாலே பூந்து விளையாடுவார். இந்த படத்தில் வந்துட்டு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு டாக்டர் வருவார், அவர் வந்துட்டு பண்ணுற ஆக்ஷன்ஸாக இருக்கும், அவருக்குள்ளே வர ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், எல்லாமே 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் சூப்பராக காட்டியிருப்பார். அவர் யோசிக்கிறதாகட்டும், சில இடத்துல பயப்படுறது, சில இடத்துல கத்துறது, கோவப்படுறது, சில இடத்துல கேள்வி அப்படின்னு எல்லாத்தையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இதோட கிராஃப்ட் அண்ட் அட்மாஸ்பியரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்துட்டு லைட்டிங் அண்ட் ஷேடோ அப்படின்றத பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா அப்போ வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு கேரக்டர் எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வந்துட்டு ஒரு பழைய பங்களா, அதில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனு, அதிலோட ஜன்னல்ஸு, அதே மாதிரி ஒரு மழை பெய்யும் போது நனைஞ்சு இருக்கிற ஒரு ரோடு, அதோட சவுண்டு அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து அன்சர்டனாக நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்கும். மியூசிக் வந்துட்டு வேதா அப்படின்றவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இதை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது, பொன்மேனி தல்வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது.
இது வந்துட்டு ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு. இந்த பாட்டை நம்ம ரேடியோவில் நிறைய டைம் கேட்டிருப்போம். ஆனால் இது வந்து என்னென்னா, இந்த படம் வந்து ஒரிஜினலாக ஹிந்திலேருந்து டப் பண்ண ஒரு படம். இந்த பாட்டு, இந்த படம் இது எல்லாமே ஹிந்திலேருந்து பண்ணிக்க. பட் இருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்செப்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு நல்லா அழகாக மியூசிக் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணி ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு ஏன் நம்ம கல்ட் கிளாசிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குறது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து நம்மளால் நம்பவே முடியாது. அப்போவே யோசிச்சு பாருங்கள், பிளாஸ்டிக் சர்ஜரி, ஐடென்டிட்டி தெஃப்ட்டு, அதே மாதிரி டெக்னாலஜி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 1966 அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு அப்போயும் தைரியமாக பேசியிருக்காங்க. அப்போ வந்து அதில் பேசுகிறதுக்குலாம் அலோட் கிடையாது. பட் அவங்க அப்போவே பேசியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம சேனலோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத சவுண்ட் இருக்காது, வேறு தேவையில்லாத லொக்கேஷன்ஸ் இருக்காது. ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்தே இந்த படத்தை வந்து ஃபுல்லாக மூவ் ஆகும். படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இது வந்துட்டு இந்த படத்தோட சீன்ஸ், உங்களுக்கு எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இந்த ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, ஆல்ரெடி இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இந்த படத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு க்ரைம் த்ரில்லர், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்லாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஹேண்டில் பண்ண விஷயமாக இருக்கட்டும், தென் அதே மாதிரி ஒரு கான்செப்டை நமக்கு புரிய வைக்கிறதாக இருக்கட்டும், சீனை கன்வே பண்ணுறதாகட்டும். இப்போ நார்மலாக ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னா ஒரு சீன் வர உடனே ரெண்டாவது சீன் ஒன்று வரும், அதோட கனெக்ஷன் வேறு எங்கேயாவது வரும். ஆனால் இங்கே இதில் வந்து அப்படி இருக்காது. ஸோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து 6லேருந்து 60 வரைக்கும் யாருனாலும் பார்க்கலாம். இந்த சென்ஸ் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பழைய படம் தானே, ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பழைய படம் தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சி உமீட் பண்ண வேண்டாம். இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நான் திருப்பியும் வேறு ஒரு நல்ல மூவியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Jeffrey signing off.